மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கும் மத்தனி செல்லக்குட்டீஸுக்கும் கௌசி டீச்சரின் வணக்கங்கள். பிள்ளைகள் எப்படி சுகமாக இருக்கிறீர்களா? நல்லது, நானும் சுகமாக இருக்கிறேன். பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு மிருகங்கள் பற்றி படிக்க போகிறோம். சரியோ? என்னதை பற்றி படிக்க போகிறோம்? மிருகங்களை பற்றி படிக்க போகிறோம். சரி, உங்களுக்கு தெரிந்த மிருகங்களை பற்றி சொல்லுங்க பாப்போம். யானை, குரங்கு, நாய், பூனை, ஆடு, மாடு, கரடி, சிங்கம், புலி, சிறுத்தை, மான், முள்ளம்பன்றி, முயல், காண்டாமிருகம், நீர்யானை. வாவ், கெட்டிக்கார பிள்ளைகள், நிறைய மிருகங்கள் சொல்லியிருக்கிறீங்களே. என்ன ஆனால் மிருகங்கள் என்ன மிருகங்களோட இயல்பு? ஓடும், நடக்கும், தாவும், குதிக்கும், அப்படி தான் இருக்குமே. சில மிருகங்கள் காட்டில் வாழும், சில மிருகங்கள் வீட்டில் வாழும், சில மிருகங்கள் தண்ணி ஆண்டிய பிரதேசங்களில் வாழுமே. அந்த நீரோட சம்மந்தப்பட்டு அதுக்குள்ளேயே இருக்குன்னு சில மிருகங்கள். என்ன பனிக்கரடி, அது எல்லாமே என்ன அந்த பனிகளோட சம்மந்தப்பட்ட அதுக்குள்ளேயே இருக்குன்னு சில மிருகங்கள். சரியோ? அப்போ நாங்கள் இன்றைக்கி மிருகங்களை பற்றி பார்க்க போகிறோம். சரி, உங்களுக்கு என்னென்ன மிருகம் பிடிக்கும்? யானை பிடிக்கும், குரங்கு, நாய், அணில், இவையெல்லாம் பிடிக்கும். கட்டிக்கார பிள்ளைகள். சரி, உங்களுக்கு மிருகங்கள் தெரிஞ்சிருக்குது. என்ன இது? யானை, எலிஃபென்ட். சொல்லுங்க, எலிஃபென்ட். என்ன எலிஃபென்ட்டுக்கு என்ன இருக்குது? தும்பிக்கையே இருக்குது. தும்பிக்கை என்ன செய்யும்? ஆட்டி 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 நடக்குமே. என்ன கூடுதலாக நீங்கள் எங்கே பார்த்துருக்குறீங்க? டிவியில் பார்த்துருக்குறீங்க. நேராக பார்த்துருக்குறீங்களோ? கையை தூக்குங்க. நேராக பார்த்தாக்கள் எங்கே பார்த்துறீங்க? கோயிலில் பார்த்துறீங்க. வேறு ஜூவில். சரி, ஸோ கோயிலில், ஜூவில், வேறு எங்கே நிற்கும் காட்டு யானை? பெரிய காடுகளில் இருக்கும். நிறைய யானைகள் சேர்ந்து தான் போய் வருமே. அந்த யானை தனியாக போய் வராது. நிறைய யானைகள் என்ன செய்யும்? ஒன்றாக சேர்ந்து போய் வரும். சரியோ பிள்ளைகள்? கூட்டமாகத்தான் இந்த யானைகள் வாழும். என்ன அப்போ நாங்கள் செய்யணும், இந்த கதிராமம் அந்த மாதிரி இடங்களுக்கு போய்க்க சொல்லுவினோமே. யானை கவனம், யானையிட பாதையாக இருக்கும்னா அது பெரிய பெரிய காடுகள்லாம் இருக்குது. அப்போ அதுகளுக்களால் போய் வரும். கிளிநொச்சி பக்கம் அந்த காடுகளுக்குள்ள இல்லாமல் என்ன செய்யும்? யானை இருக்குது பிள்ளைகள். லாயன். என்னது? லாயன். லைன் என்ன செய்யும்? உருமும். அப்படின்னு சொல்லி உருமுமே. என்னென்னு எங்க சத்தத்தை காணல, எனக்கு கேட்கல. வெரி குட். இப்படி சத்தமாக தான் இந்த சிங்கம் உருமும். என்ன செய்யும்? பிடிச்சி சாப்பிடணுமே. நான் பாய்ந்து போகும்போது பாய்ந்து போகும். லாயன். சொல்லுங்க, லாயன். சரியோ? அது பெரிய மிருகமும். என்ன பார்த்தீங்களோ? காட்டுன்ற ராஜா யார்? சிங்கம். சரியோ? கிங் ஆஃப் த ஜங்கிள்னு சொல்கிறது என்ன? லயன். வெரி குட். சிங்கம் என்ன சாப்பிடும்? மிருகங்களை வேட்டையாடி சாப்பிடும். என்ன மிருகங்களை என்ன செய்யும்? வேட்டையாடி சாப்பிடும். பார்த்துனீங்களே, மானத்துரத்தம், மறையத்துரத்தம், சரிங்களா? பெரிய பெரிய காளைகள், பசுக்கள் எல்லாம் நிற்கும். மதத்துரத்தம். என்ன பிள்ளைய? முயலத்துரத்தம். அது அந்த முயல் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள். ஆனால் அது பெரிய பெரிய விலங்குகள் எல்லாம் சும்மா அபோகமாக ஓடி பிடிச்சு துரத்தி தான் இது சாப்பிடும். டைகர். டைகர். என்னது? டைகர். புலி. புலி பார்த்துருக்குறீங்களோ? எங்க? ஜூவில் பார்த்துருக்குறீங்க, மிருக காட்சியில், சாலையில் பார்த்துருக்குறீங்க. வேற? காட்டில், மிருக காட்சி சாலையில், இல்லாட்டி காட்டில் தான் கூடுதலாக புலி இருக்குமே. என்ன நாங்கள் புளியை வீட்டை வளர்ப்போமோ? இல்லை. என்ன செய்யும்? ஒரே பிடியாக பிடிச்சு சாப்பிடுமே. என்ன பியர். என்ன பியர்? பியர் பார்த்துருக்குறீங்களா? எங்கே பார்த்த நீங்கள்?
ஃபோனில் வேறு டிவியில் காடுகளில் காட்டியிருப்பினா நல்ல நல்ல புஸ்ஸுன்ற முடியோடே இருக்குமே. இது மீனும் சாப்பிடும், தேனும் சாப்பிடும், என்ன மெச்சமும் சாப்பிடும், புட்களும் சாப்பிடும், இதுவும் சாப்பிடும், பழங்களும் சாப்பிடும். டீர் மான். என்ன பிள்ளைகள்? மான் எங்கே இருக்கும்? காட்டில் இருக்கும். நீங்கள் திருவோணமலை பக்கம் போனீங்கன்ற பிள்ளைகள் மான் எல்லாமே சும்மா அந்த மலையில் நிற்கும். நாங்கள் அந்த ஏறி போவோம் தானே, திருக்கோணேஸ்வரத்துக்கு ஏறி போவோம் இல்லோ, அங்கே நிறைய மான். நாங்கள் ஒன்றும் செய்யலாது, தொடையிலாது, ஆனால் பார்க்கலாம். அது வேகமாகவும் ஓடாது, அங்கே நிற்கும். பார்த்து கொண்டிருக்கவே ஆசையாக இருக்கும். அங்கே போவோம், இங்கே போவோம், குட்டி குட்டி மானிலாம் துள்ளி துள்ளி விளையாடும், ஆசையாக இருக்கும். சரியோ, அதை நாங்கள் நேரடியாகவே பார்க்கலாம். காடுகளில் கூட மான் நிற்கும். மானாலும் எங்களுக்கு ஒரு தீமையும் இல்லை. ஆனால் நாங்கள் மானை பிடிக்க போனால் தான் அதை என்ன செய்வோம், எங்களை அடிக்க வரும், இல்லாட்டி அது வேகமாக ஓடும். அப்போ நாங்கள் தூர இருந்து இந்த மானை பார்த்து ரசிக்கலாம். மான் என்ன இருக்குது? வெள்ளை புள்ளிகள் இருக்குது. என்ன மண்ணிற மானில் புள்ளி புள்ளி புள்ளியாக இருக்குது, அழகாக இருக்குது. என்ன பிள்ளைகள்? சில மான்களுக்கு கொம்பு இருக்குது. சரி, இது இந்த முதல் எழுத்துக்களோட இணைப்பு அப்படின்னு சொல்லி இருக்குது. இது என்ன பிள்ளைகள்? மான். முதல் எழுத்து என்ன? மா. என்னது? மா. வெரி குட். இது என்னது? கரடி. கரடி. கரடின முதல் எழுத்து க. 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 காவோ கரடி. க. ஓகே. அடுத்தது ஜானை. ஜானைக்கு என்ன முதல் எழுத்து? ஜா. வெரி குட். அடுத்தது என்ன இருக்கு? சிங்கம். என்ன இருக்கு? சிங்கம். முதல் எழுத்து என்ன? சி. முதல் எழுத்து சி. சிங்கம். அப்போ நாங்கள் அதோட இணைப்போம். சரியோ, எல்லாமே அந்தந்த எழுத்துக்கு வந்துட்டுது. மானுக்கு என்னது? மா. கரடிக்கு க. ஜானைக்கு ஜா. சிங்கத்துக்கு சி. அடுத்தது கண்டுக்குட்டின்ற பாட்டு ஒன்று இருக்குது. சரியோ, சின்ன சின்ன கண்டுக்குட்டி, சிறிய நல்ல கண்டுக்குட்டி, துள்ளியோடும் கண்டுக்குட்டி, சோம்பல் இல்லா கண்டுக்குட்டி, சோம்பல் இல்லா கண்டுக்குட்டி, கட்டை 4 கால்கள் உண்டு, கட்டை 4 கால்கள் உண்டு, கள்ளமில்லா உள்ளமுண்டு, பட்டு மேனி வாழும் உண்டு, பார்க்க அழகு கண்டுக்குட்டி, பார்க்க அழகு கண்டுக்குட்டி, அம்மா அம்மா என்று நீயும் அழுவதேனோ கண்டுக்குட்டி, அம்மா சும்மா பால் தருவார், அருகில் வாவன் கண்டுக்குட்டி, அருகில் வாவன் கண்டுக்குட்டி. என்ன நீங்கள் கண்டுக்குட்டியோட போய் விளையாடி இருக்கிறீங்களா? விளையாடி இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்குமே. அது துள்ளி குதிச்சு ஓடி கொண்டு இருக்கும், பார்த்துருக்குறீங்களே. பார்த்துருக்குறீங்க. சரி, பசு கண்டுக்குட்டி என்ன செய்யும்? அம்மாட்ட போய் பால் குடிக்குமே. அந்த பசு எங்களுக்கு பால் தரும், நாங்கள் அந்த பாலை நாங்களும் குடிக்கிறோம். நாங்களே நடுத்து வடிவா அம்மா காய்ச்சி தருவா. பால் பிள்ளைகள் கட்டாயம் குடிக்க வேணும். நாங்களே பால் கட்டாயம் குடிக்க வேணும். ஏன் பால் குடிக்க வேணும்? எல்லா சத்துக்களும் அதுக்குள்ள அடங்குது. சரியோ, எல்லா சத்துக்களும் அந்த பாலில் அடங்குது. சரியோ, பால்லையும் முட்டையும் அனைத்து சத்துக்களும் இருக்குது. அதனால் நாங்கள் பால் முட்டையும் சேர்க்கணும். இப்போ நாங்கள் பாலை பற்றி படிக்கிறோம். பால் நல்லா குடித்தா தான் நாங்கள் ஆரோக்கியமான பிள்ளைகளாக இருக்கலாம். சரியோ, சுறுசுறுப்பாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் பாலுகளில் டீ போட்டோ இல்லாட்டி காஃபி போட்டோ குடித்தா அது கூடாது. டாக்டர்ஸ் நர்ஸ் மிக்வைஃபாகவே சொல்கிறவே தான் வேண்டாம், நீங்கள் பால் மட்டும் குடியுங்கோ. ஆனால் அதுக்குள்ளே தேயிலை சாயமோ இல்லாட்டி காஃபி பவுடரோ போட வேண்டாம். பால் மட்டும்தான் எங்களுக்கு ஆரோக்கியமானது. சரி, இப்போ நீங்கள் அதுக்குள்ளே தேயிலாதல் போட்டிங்கன்னா அந்த சத்துக்களை தேயிலாதல் உறிஞ்சிடும். அதால்
எங்களுக்கு பால்லேருந்து கிடைக்கிற சத்துக்கள் வந்து கிடைக்காமலே போயிடும். சரியோ? அடுத்தது வந்து இந்த பால் வச்சுக்கொண்டு நீங்கள் பாருங்க, பாலில் வந்து என்னென்ன எடுக்கலாம்? தயிர், வெண்ணெய், மோர், பட்டர், நெய், மில்க் டாஃபி, பன்னீர், என்ன நிறைய பாலை வச்சு நிறைய செய்வினம். செய்யுங்கள்ல கேக் கேட்க பால் ஊற்றி செய்வினம். சரி, அந்த சில உணவுப் பொருட்கள் செய்ய என்ன செய்வினம்? பாலை விட்டு செய்து தருவினம். பால் புட்டுன்னு சொல்லி செய்து தரது என்ன, நாங்கள் அதோட செய்யுங்களை புட்டும் பாலும் சேர்த்து சாப்பிடுவோம். அப்படி எங்களுக்கு பால் நாங்கள் ஏதோ அதோட சேர்த்து இப்போ பால் குடிக்காட்டியும் பாலோட சேர்த்து அந்த உணவுப் பொருட்களை சாப்பிட நல்லா இருக்கும். வாழைப்பழங்களை நாங்கள் துண்டா வெட்டிட்டு பாலோட சேர்த்து கரைச்சி போட்டு சாப்பிடுவோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்ன அப்படிலாம் செய்திருக்கிறீங்க? ஐஸ்கிரீமும் பாலில் தான் செய்கிறது. ஆனால் நிறைய வந்து ஐஸ்கிரீமில் கெமிக்கல் கலக்கிறதால நாங்கள் தவிர்த்து கொள்வோம். வீட்டில் செய்கிற ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கொள்ளலாம். சரி, வெளியில் கடையில் வாங்கினா எப்பாவது ஒருக்கா சாப்பிட்டுக்கொள்ளலாம். ஆனால் நாங்கள் நெடுந்து சாப்பிட்டா அந்த பெல்லுக்கும் கூடாது, ஆரோக்கியத்துக்கும் கூடாது. ஆனால் நாங்கள் பாலை அப்படியே குடிக்கிறது எங்களோட உடம்புக்கு மிக்க நல்லது. சரியோ? ஆரோக்கியமானது. சரியோ? அது யார் ஆறுது? பசு. சரி, மிருகங்கள். நாங்கள் மிருகங்களை வந்து ரெண்டாக பிரிப்போம். என்ன? வீட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள் என்று. என்னென்ன மிருகங்கள்னு பிரிக்கிறோம் நாங்கள்? வீட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள்னு பிரிக்கிறோம் நாங்கள். வீட்டில் என்னென்ன மிருகங்கள் வளர்ப்போம்? அணில், பசு, நாய், பூனை, ஆடு எல்லாமே வளர்ப்போம். என்ன பிள்ளையர்? என்ன இவ வந்து எங்களுக்கு தீமை இல்லாத, தீங்கு தராத விலங்குகள். ஆனால் இப்போ நாங்கள் வீட்டை வளர்க்குற மிருகங்களை அப்படியே விடலாமோ? நாயை குளிப்பாட்டாமல் வச்சுருக்கலாமோ? இல்லை, நாயை குளிப்பாட்டித்தான் வச்சுருக்க வேணும். ஆடு மாடு இருக்கிற அந்த இடத்த வந்து நாங்கள் என்ன செய்ய வேணும்? அதையும் கூட்டி துப்புரவாக வச்சுருக்கணும். இல்லாட்டி அதுக்குலேருந்து இலையானோ மற்றது பூச்சி வகையெல்லாம் பெருகிற சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதால் நாங்கள் அதையும் கூட்டி கழுவி சுத்தமாக வச்சுருக்க வேணும். சரியோ? அதே மாதிரி இப்போ அணிலை வந்து நாங்கள் ஒரு கூட்டுக்குள்ளே வளர்க்குறோம். இல்லாட்டி கூட்டுக்களையும் வளர்ப்போம், கூட்டை விட்டு வெளியிலையும் வளர்ப்போம். அப்போ அது இருக்கிற இடம் எல்லாத்தையும் நாங்கள் சுத்தமாக வச்சுருக்கோம். ஏன்னா அணில் போய் இருக்கிற இடத்துலையே பாத்ரூம் போயிட்டு வந்துடும். அப்படி போகலாமோ? நாங்கள் போவோமோ? இல்லை. அப்போ அது இருக்கிற இடங்களை வந்து க்ளீன் பண்ணி என்ன கக்கா இந்த அது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி தான் வைக்க வேணும். வளர்க்குறோம் நாங்கள், இது வளர்க்குறோம்ன்றது கிடையாது. வளர்க்க என்ன செய்ய வேணும்? அதுக்குரிய சுத்தத்தையும் செய்து பழக்க வேணும். இப்போ நாங்கள் நாயை வளர்த்துட்டு நாய்க்கு சாப்பாடு போடாமல் விடலாமோ? இல்லை, நாய்க்கு சாப்பாடு கொடுக்க வேணும். ஆட்டை வளர்க்குறோம்னு சொல்லிட்டு ஆட்டுக்கு சாப்பாடு போடாமல் விடலாமோ? புல்லுக்கட்டு போடுவோம். என்ன காய்கறிகள்னா கழிவுகள் போடுவோம். என்ன தோளதுகளை போடுவோம், பழங்கள் கொடுப்போம். இப்படி அதே மாதிரி மாடு வளர்க்குறனாலும் வைக்கோல் போடுவோம், புல் மேய விடுவோம். இப்படி நாங்கள் அதில் வந்து வளர்த்துட்டு அதுக்குரிய பாதுகாப்பையும் கொடுக்க வேணும். சரி, அப்போ அப்புறம் மழை வருதுண்டா நாய் வழியிலேயே விடுறதோ? இல்லை, நாய்க்குரிய பாதுகாப்பு. பிள்ளைகளுக்கு ஒரு மழை வந்தது தானே, மழை வந்த இடத்துல இந்த விலங்குகளும் பாவங்கள் என்ன சில இடங்களில் கட்டி வச்சுட்டே போயிட்டு நம்ம அது கஷ்டப்பட்டவ. ஆனால் சில ஆக்கள் சொன்னவை என்னென்னா நாங்கள் போக வேணும் தான், ஆனால் இது நாய் மாடு அதில் எங்கே கொண்டு போகிறன்றது தெரியாமல் நாங்கள் இந்த வீட்டையே இருக்கிறோம்டா. அப்படி நிறைய பேர் இருக்கிறோம் பிள்ளைகள். உண்மையாகவே தங்களை போலவே தாங்கள் ஒரு உயிரின மாதிரி தான் அந்த விலங்குகளையும் என்ன செய்யணும்? பாதுகாக்கினோம், பராமரிக்கணும். சரி, அப்போ நாங்கள் எங்களால் முடியாட்டி அதை கலட்டி விட்டுறோம். மீன் அது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் சாப்பிட்டு கொள்ளும், இல்லாட்டி அந்த வெள்ளத்துல எல்லாம் மூழ்கி ஏதாவது பாம்புகள் போகும் கடிச்சு விட்டுடும். அப்போ நாங்கள் அதை என்ன செய்ய வேணும்? உரிய முறையில் பாதுகாப்பு கொடுக்க வேணும். சரிய பிள்ளைகள். அடுத்தது காட்டு மிருகங்கள். காட்டில் என்னென்ன வாழும்ன்றதை பார்ப்போம். என்னென்ன? சிங்கம், கரடி, யானை, மான், புலி எல்லாமே காட்டில் வாழும். என்ன அது வந்து தங்களை உணவுகளை தாங்களே தேடிக்கொள்வினாம். சரி, அவள் காட்டில் தானே இருக்கணும், தாங்கள் வாழுற இடங்களை தாங்கள பார்த்து கொள்வினாம். அதே மாதிரி தாங்கள் உணவுகள் தங்களோட பிள்ளைகளுக்கு என்ன உணவு உண்டு. சிங்கம் என்ன செய்யும்? வேட்டி ஆடிட்டு தன்னோட பிள்ளை வீட்டை இருந்தால் கொண்டு வந்து கொடுக்கும். யானை குட்டி பார்த்துருக்குறீங்களா? அந்த குட்டி யானையை யானை இவ்வளவு அம்மா அப்பா யானை மற்ற அந்த அந்த குடும்பத்தோடு சேர்ந்து நிறைய யானைகள் வந்து அந்த யானை குட்டியை பாதுகாப்பாக கொண்டு போவினாம். உங்களை பாதுகாக்கிற மாதிரி தான் அந்த யானை குட்டியையும் அந்த யானை குடும்பமே. சரி, ஒரு
60-70 ஜானையில் சேர்ந்து போவினோம்னா அந்த ஜானைக்குட்டியை சரியான கவனமாக கொண்டு போவினோம். சரிங்களா? அவர் சேட்டை விடுவார் உங்களை மாதிரி. அங்கே ஓடுவார், இங்கே ஓடுவார், போய் மண்ணுக்குள்ள புரண்டு விளையாடுவாருன்னா அந்த அம்மா ஜானை பேசுவா, வந்து உங்களோட நிற்க வேணும் என்றது வந்து பேசுவா. இல்லாடி அவன் போய் பக்கத்தில் நிற்பா, பாதுகாப்பா. சரி, அதே மாதிரி தான் புளியும் என்ன செய்யும், தான் சாப்பிட்டு அந்த குழந்தைகளுக்கும் கொண்டு போய் கொடுக்கும் சாப்பாடு. சரி, அப்படி அந்த காட்டு விலங்குகளும் தங்களோட பிள்ளைகளில் நல்ல கவனமாக எப்பவுமே இருப்பினான். சரியோ? சரி, சிறிய உருவை சுற்றி வட்டம் விடுவோம். சரியோ? இதில் எந்த மான் சின்னன்? இந்த மானா அந்த மானா? ஓ, இந்த மான் தான் சிறியது, அதை சுற்றி வட்டம் போட வேணும். ஓகே, வெரி குட். அடுத்தது எது பெரிய புலி, சாரி எது சிறிய புலி? இதுவா? இல்லை, அதுதான் சின்ன புலி. என்ன? வெரி குட். அடுத்தது சிறிய சிங்கம் எது? இதுவோ அதுவோ? சின்ன சிங்கம். இதுதான் சின்ன சிங்கம். வெரி குட். ஓகே, வெரி குட். அடுத்தது இதில் எது பெரிய யானை? இதுவோ அதுவோ? ஓ, இதுதான் பெரிய யானை. எது சிறிய யானை? மன்னிச்சு கொள்ளுங்க, அதுதான் சின்ன யானை. பிள்ளைகள், நான் இப்போ உங்களுக்கு ஒரு விலங்குகள் பற்றி ஒரு கதை சொல்ல போகிறேன். சரியோ? என்னடா, பெரிய ஒரு காட்டில் ஒரு வீடு ஒன்று இருந்தது. அந்த வீட்டில் அம்மாமானும் குட்டிமானும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தவ. சரியோ? இந்த குட்டிமான பேரவங்க துள்ளி 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 ஓடுது. என்ன? நீங்கள் பக்கம் துள்ளி துள்ளி ஓடி காட்டுங்க. மான் இப்படி வைக்கிறது என்னண்டா, இந்த பெரிய விரலை மடியுங்கோ, அடுத்தது இந்த விரல் நிமிந்து நிற்கட்டும், அடுத்த இந்த விரலையும் மடியுங்கோ, இந்த விரலையும் மடியுங்கோ, இப்போ இந்த விரலை நீட்டுங்க. சரியோ? இப்போ இப்படி நிற்குது. சரி, இப்போ நீங்கள் பாருங்க. இருந்தா இப்போ நீங்கள் வீட்டில் இப்படி எடுத்து வச்சுட்டு, சரியோ, உங்களோட ஒரு லைட், ஃபோன் லைட்டோ ஏதோ ஒரு லைட், டார்ச் லைட்டோ ஏதோ ஒன்று எடுத்து இப்படி பிடிச்சிங்கள்டா இந்த கையில் நிழல் விழுந்தானே, அது மான் மாதிரியே இருக்கு. சரியோ? என்னென்னு இப்படி வச்சுட்டு நீங்கள் கையை அசைக்க 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 அந்த நிழலும் அப்படியே அசையும். நீங்கள் மான் வேகமாக ஓடுதுன்ட்டு இப்படி கையை வச்சுக்கொண்டு வேகமாக ஓடினீங்கள்டா அந்த நிழலும் வேகமாக ஓடும். நீங்கள் மெதுவாக ஓடினீங்கள்டா மெதுவாக ஓடும். இப்போ மான் சாப்பிடுதுன்னு இப்படி 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 செய்வீங்கள்டா அதில் மான் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். சரியோ? அப்போ நாங்கள் அதை பார்த்து என்ன செய்யலாம்? ரசித்து கொள்ளலாமே. நம்ம நிழல் விளையாட்டுக்கள்லாம் அதுவும் உண்டு. என்ன செய்வீங்களும் உங்களோட விரலை அப்படி வச்சுக்கொண்டு ஒரு சுவர்கரைக்கு பக்கத்தில், சுவரோடு கொண்டே வைக்க வேண்டாம், கொஞ்சம் தூரம் வச்சுக்கொண்டு செய்து லைட்டை பிடிச்சிங்கள்டா. இங்கே உங்களோட அண்ணாவோ அக்காவோ ஒரு லைட் பிடிக்க சொல்லுங்க. இப்போ இப்படி செய்யுங்க. சரியோ? இப்போ அந்த கையை கொஞ்சம் கிட்ட கொண்டு போகிறது, தூரம் கொண்டு போகிறது எல்லாம் செய்தீங்கள்டா அதுன்னு நிழல் கிட்ட தூரெல்லாம் போய் வரும், நல்ல சந்தோஷமாக இருக்கும். சரி, இந்த மான் வந்து மான்குட்டியோட இருக்குது. இந்த மான்குட்டியை பாருங்க என்ன செய்கிற, மான்குட்டி என்ன செய்கிற, துள்ளி துள்ளி துள்ளிலாம் விளையாடுறாரு. நான் இப்படி ஓடுறார் இப்படி ஓடுறார், திருப்பி ரிவர்ஸில் வாரேன், அப்படி என்ன செய்கிறார், துள்ளி 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 ஓடி சந்தோஷமாக விளையாடி கொண்டு இருக்கிறார். அப்போ அம்மா சொல்கிறா, நான் சந்தைக்கு போட்டு வாரேன், நீங்கள் என்ன செய்ய வேணும், வீட்டிலேயே இருக்க வேணும். சரியோ? வெளியில் எங்கேயும் போக கூடாது, வீட்டிலே இருக்க வேணும், ஓடி திரியெல்லாம் கூடாதுன்னு சொல்லி அவன் அம்மா சொல்லி விடுறா. அப்போ இவரும் என்ன செய்கிறார், ஓ நான் வீட்டிலே இருக்கிறேனம்மா அப்படின்னு சொல்லி போடுறா. சொன்னோன்னா அம்மா என்ன செய்கிறா, அம்மா போட்டு வரா பாய்ன்னு சொல்லி போட்டு அம்மா போகிறா. போனா பிறகு இவர் என்ன செய்கிறார், ஓ திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டார், துள்ளி துள்ளி விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டார், அருவியெல்லாம் கடந்து போயிட்டார். சரியோ? அங்கே போய் அங்கே நிற்கிறார். சரியோ? நின்றா அதை யார் பார்க்கினா, சிங்கம். ஓ, சிங்கம் ஒரு மரத்துக்கு பின்னால் நின்று இந்த குட்டிமான பார்த்து கொண்டு நிற்கிறார். என்னத்துக்கு, வேட்டையாட போகிறார். இப்போ இந்த குட்டிமான பிடிச்சு சாப்பிட போகிறார். என்ன, குட்டிமான பிடிச்சு சாப்பிட போகிறார், அதுக்கு பார்த்து கொண்டு நிற்கிறார். அப்போ குட்டிமானுக்கிட்டம் வந்துட்டார். குட்டிமானுக்கிட்ட வந்து என்ன சொல்கிறார், இப்போ ஓ குட்டிமானே குட்டிமானே நீ நல்லா அழகாக இருக்கிறாய், வா நான் உன்னை கூட்டிக் கொண்டு போய் ஒரு இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போகிறேன், என்னோட வா என்று சொல்லி சொல்லுறார். சரியோ? என்ன சொல்கிறார், குட்டிமானே ஒருக்கா வா என்னோட, நான் வந்து என்ன செய்ய போகிறேன்,
ஓ நான் அழகான இடம், பூக்கண்டல் எல்லாம் நிறைய இருக்குது, பூக்கள் எல்லாம் நிறைய இருக்குது, சின்ன அருவி இல்லாமல் இருக்குது. நீ அதுக்கு மேலால் என்ன செய்யலாம்? துள்ளி 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 விளையாடலாம், ஓடி திரியலாம், நிறைய பூக்கள் பிடுங்கலாம், அங்கே நிறைய மிருகங்கள் சந்தோஷமாக இருக்கும். அதால் என்னோட வா, நான் என்ன செய்கிறேன்னு கவனமாக கூட்டி கொண்டு போயிட்டு கவனமாக கூட்டி கொண்டு வந்து விடுறேன் என்று சொல்லி இந்த சிங்கம் அந்த குட்டி மான்னுட்டு சொல்கிறார். பார்த்தீங்களோ? நீங்கள் அப்படி கேட்ட சொன்னால் போவீங்களோ? இல்லை, ஏன் போக மாட்டீங்கள்? சிங்கம் அங்கே பிடிச்சு சாப்பிட்டுட்டோம், அதால் நாங்கள் அங்கே போக இயலாது, மாட்டேன்னு தான் சொல்லுவீங்க. நம்ம இப்போ இந்த குட்டி மானுக்கான தெரியாதானே, சின்ன பிள்ளை தானே. அவர் சொல்லுவார், நான் சரி நான் உங்களோட வாரண்டு. சரியோ? அப்போ பார்த்தா ஒரு ஜானு உண்டு வந்துடும். என்ன அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு, அருவியில் தண்ணி குடிக்கிறதுக்கு ஜானு உண்டு வந்துடுவார். ஜானு வந்து தன்னை தும்பி கை என்ன செய்கிறார், நீட்டி நீட்டி கொண்டு இருக்கிறார். தண்ணி குடிக்கையில் வந்துடுவார். அப்போ தண்ணி குடிக்க வரைக்க விவகதைக்கிறத அவருக்கு கேட்டுடும். கேட்ட உடனே என்ன செய்கிறார்? சிங்கத்துக்கு பேசுகிறார். சின்ன பிள்ளையில நீ இப்படியோ கதைப்ப, சின்ன பிள்ளையில வந்து நாங்கள் இப்படி செய்யலாமோ, அது குழந்தை தானே, நாங்கள் அப்படி செய்ய கூடாதுன்னு சொல்லி பேசுன்னு பேசுகிறார். பார்த்தீங்களே? அடுத்ததான் என்ன நடக்குது? இந்த ஜானை பிடிச்சி தும்பி கையால் இந்த சிங்கத்தை இழுத்துட்டு என்ன செய்வார்? தும்பிக்கைக்கு மேலே இருத்தி போட்டு தூக்கி தூக்கி வீசி விடுவார். நெஞ்சு பார்த்தீங்களே? தும்பிக்கைக்கு மேலே இருத்தி வச்சுட்டு என்ன செய்கிறார்? தூக்கி வீசி விட்டுடுறார். தூர இடத்துக்கு வீசி விட்டுட்டு மான்குட்டிகிட்ட சொல்லுவார், இப்படி நாங்கள் என்ன ஆசை வார்த்தையில் கேட்டு போகலாமோ, போகக்கூடாது. என்ன நீங்கள் உங்கள்கிட்டையும் யாராவது இப்படி கேட்பினோம், நல்லா இருக்குது பிள்ளைகள், நல்லா இருக்கிறீங்க, வாங்க நான் உங்களுக்கு சாக்லேட் வாங்கி தரேன், ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், நல்ல சூவுக்கு கூட்டி கொண்டு போகிறேன், இல்லாட்டி பூங்காவுக்கு கூட்டி கொண்டு போகிறேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் அங்கே விளையாடலாம் அப்படிலாம் சில பேர் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவீனா. அதை கெட்டு போகிறதோ இல்லை, நான் உங்களுக்கு இல்லை பெரிய மோட்டர் சைக்கிள், விளையாட்டு மோட்டர் சைக்கிள் வாங்கி தரேன், விளையாடுறதுக்கு சாமான் வாங்கி தரேன், பலூன் வாங்கி தரேன், பந்து வாங்கி தரேன். போவீங்களோ? இல்லை, போக மாட்டீங்களே. நான் போனீங்கள்டா என்ன செய்துடுவீனா? உங்களுக்கு நல்லா அடி போட்டு அங்கே போயிட்டா கட்டி வச்சுடுவீனா. அப்புறம் அது கொண்டு இருக்க வேண்டியதான். சரி, நாங்கள் பாதுகாப்பாக இருக்க உடம்புல இல்லைங்களா, உடம்பை கிள்ளி போடுவீனாம், சரி உங்களை சரியாக துன்புறுத்துவீனாம். அப்போ இப்போ பாருங்க, சிங்கம்னா என்ன செய்யும்ல, நான் அந்த மானை பிடிச்சி சாப்பிட்டுடும். அப்போ தெரியாதாக்களோ தெரிஞ்சாக்களோ, நாங்கள் அம்மா வீட்டை இருக்க சொன்னால் வீட்டை தான் இருக்க வேணும். உங்களோட வீட்டில் அது காடு. அப்போ அந்த மிருகங்கள் வந்து இப்படி எல்லாமே சுற்றி கொண்டே இருக்கு. அதை மாதிரி உங்களையும் சில பேர் என்ன செய்வீனமோ, இந்த பிள்ளை வீட்டு தனியாக இருக்குது, இந்த பிள்ளை நெடுந்து ரோட்டில் வந்து நிற்குது, இந்த பிள்ளை ரோட்டில் தான் விளையாடி கொண்டு இருக்குது, இந்த பிள்ளை ஸ்கூலால் தனியாக வருது என்றது சொல்லி பார்த்து வச்சிருப்பினான். பார்த்து வச்சிருந்துட்டு என்ன செய்வினாம்? ஒரு நாளைக்கு வந்து பிடிச்சு கொண்டு போயிடுவினாம். பிடிச்சு கொண்டு போன அப்புறம் என்ன செய்யலாம்? ஒன்றும் செய்யலாது. போலீஸிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவீனம், ஒன்றும் செய்வினம். ஆனால் உங்களுக்கு அடித்து புண்ணிலாம் வந்துடும், காயமெல்லாம் வந்துடும், மூவாயெல்லாம் வந்துடும். அப்புறம் நீங்களும் அழுது கொண்டு இருப்பீங்க. அப்போ யார் கேட்டாலும் போகலாமோ? இல்லை, உங்களோட அம்மாவோ அப்பாவோ அவை தான் சொல்லி விடுவீனம். என்ன இந்த இவியலோட போகலாம், உங்களோட பெரியம்மா பெரியப்பாவோட செய்யுங்களை அனுப்பி விடுவீனம், சித்தி சித்தப்பாவோட மாமா மாமியோட அனுப்பி விடுவீனம், தாத்தா பாட்டி அம்மம்மா அவையிலோட அனுப்பி விடுவீனம். பிள்ளை நாங்கள் அவையிலோட மட்டும்தான் போகலாமே தவிர அதுவும் உங்களோட அம்மா அப்பாவிட்ட சொல்லி போட்டு தான் போகணும். என்ன நீங்கள் செய்யுங்க, ஸ்கூலால் வந்து தாத்தா பாட்டி அவையிலோட இருப்பீங்க. அப்படி இருக்கீங்க என்ன செய்வீங்க? ரோட்டில் போய் நின்று விளையாடுறோம்னுட்டு விளையாடலாமோ? இல்லை, விளையாடக்கூடாது. வீட்டுக்குள்ளே தான் விளையாடணும். உங்களோட அம்மா அப்பா வந்து பாதுகாப்போட வீட்டுக்குள்ளே நின்று வெளியில் வந்து நின்று விளையாடலாம். சரியோ? ஓகேயோ? நாங்கள் நல்ல ஒரு பாடம் படித்து கொண்டோம். விலங்குகளை பற்றின பாடங்களை நான் வகைப்படுத்தி என்னென்ன செய்து நாங்கள் ஒரு கதை ஒன்று பார்த்து நாங்கள் மிருகங்கள் வந்து என்னென்ன மிருகங்கள் பார்த்து நாங்கள் யானை, சிங்கம், புலி, கரடி, மான் எல்லாம் பார்த்து நாங்கள். அடுத்தது முதல் எழுத்தோட தொடர்படுத்துறது பார்த்து நாங்கள். என்ன மானுண்ட, கரடி, யானை, சிங்கம் எல்லாம் அதில் பார்த்து நாங்கள். அடுத்தது சின்ன சின்ன கண்டுக்குட்டின்னு ஒரு பாட்டு ஒன்று பார்த்து நாங்கள். அடுத்தது வீட்டு மிருகம், காட்டு மிருகம் அது பார்த்து நாங்கள். அடுத்தது சிறிய உருவை சுற்றி வட்டமிடுவோம் பார்த்து நாங்கள்.
அதுக்கு பிறகு ஒரு கதையும் பார்த்து நாங்கள் என்ன எங்களுக்கு இதுலேருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். நாங்கள் எப்படி இருக்க வேணும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இப்போ நாங்கள் வீட்டை வளர்க்குற மிருகங்களை பாதுகாக்க வேணும், அதுக்கு நாங்கள் தான் சாப்பாடு கொடுக்க வேணும், அது இருக்கிற இடத்த சுத்தப்படுத்த வேணும், தூய்மையாக வச்சுருக்க வேணும் என்றது. இப்போ எங்களை இப்போ நாய் குளிர்னு சொல்லி சொன்னால் இப்போ மழை பெய்யுது சரியான குளிர், இப்போ பனிக்காலம் தொடங்கிட்டு தானே, அப்போ அதுக்கு ஒரு துணி உண்டு சரியான என்ன கொஞ்சம் தடித்த துணி போட்டு விட்டால் தான் அது குளிரை வந்து தாங்கும். இப்போ எங்களை வீட்டை வளர்க்குறனா நாங்கள் வழியிலேயே அது நிற்கும். ஆனால் ஒரு துணி ஒன்று போட்டு விட்டால் அது என்ன செய்யும், சந்தோஷமாக அந்த துணிக்கு மேலே போய் படுத்திருக்கும். என்ன செய்யலாம், நாய்க்கு புண்ணதல் வந்தால் அதை அதுக்குரிய டாக்டர்ஸ்கிட்ட கொண்டு போய் காட்ட வேணும். மற்றது நாய்க்கு போட வேண்டிய ஊசியல் போட்டு தான் பிள்ளைகள் நாங்கள் வீட்டையும் வச்சுருக்கலாம். சரிங்களா, அது கடிச்சிட்டுது இல்லாட்டி கீறிட்டுதுன்னு சொல்லி சொன்னால் அதைக்கு ஊசி போட வேண்டி வரும். அந்த பிள்ளைகளுக்கு தான் ஊசி போட வேண்டி வரும். சரிங்களா, அது நடுலுமே கடிச்சு கொண்டிருக்கும். அப்போ கடிக்கிற நாயை கட்டி வைக்கணும், அதுக்குரிய ஊசியல் போட்டு தான் நாங்கள் வச்சுருக்க வேணும். சரியோ, அடுத்தது சிறிய உருக்கள் பார்த்துனாங்க. என்ன சிறிய உருக்களுக்கு சுற்றி வட்டமிடுறது பார்த்துனாங்க. நல்ல ஒரு கதையும் படித்த நாங்கள். அந்த கதையிலேருந்து நாங்களும் பாதுகாப்பாகத்தான் இருக்க வேணும் என்றதை என்ன செய்த நாங்கள் இதில் உணர்ந்த நாங்கள். சரியோ, சரி பிள்ளைகள், நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.